உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க குடும்பத்துல எந்த விஷயமா இருந்தாலும் எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கலந்துக்காம நான் பண்ணவே மாட்டேன். அப்படித்தான் நேத்திக்கு நிச்சய தேதி குறிக்க அவரை வர சொன்னோம். அவரு நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு, உடனே நிச்சயம் பண்ணா பொண்ணும் மாப்பிளையும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அப்படி ஒரு விசேஷமான நாளாம். அதனால தான் நாங்க அவர் சொல்றத இதுவரைக்கும் நாங்க தட்டினதே இல்ல. அதான் இன்னைக்கே கோயில்ல வச்சு சிம்பிளா நிச்சயம் பண்ணிடலான்னு இந்த ஏற்பாடு பண்ணோம். இத நான் நேத்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா பையன் தான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான். என்ன பவனி, நான் சொன்னது உண்மைதானே? நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டல? பின்ன திடீர்னு இப்படி சொன்னா என் மருமக என்ன பண்ணுவா? ஏம்மா, நீங்க உங்க சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டி நிச்சயத்தை பெருசா பண்ணலான்னு பிளான் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் வீணா போச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிம்பிளா பண்ணிருக்கோம். அப்புறமா கல்யாணத்துக்கு முதல் நாள் மண்டபத்துல வச்சு இந்த விசேஷத்தை பெருசா பண்ணிருவோம். இல்ல, இப்படி திடீர்னு நித்தியன்னு சொன்னா நாங்க எந்த ஏற்பாடு இல்லாம வந்திருக்கோமே. அதான் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன? உங்ககிட்ட சொல்லாதது என் தப்புதான். ஜோசியர் நாள் நல்லா இருக்குன்னு சொல்ல போய் தான் இந்த திடீர் ஏற்பாடு. இல்லன்னா எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் பெரிய மண்டபத்துல ஊரை கூட்டியில பண்ணிருப்பேன். இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு இவ்ளோ சிம்பிளாவா பண்ணுவேன்? எனக்கு வாழ போற இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். வாஸ்தவம் தான். ஆனா இப்ப போய் சொன்னா என்னவா, மாப்பிள்ள தான் புடிச்சு போச்சே. அப்ப பண்ணா என்ன, இப்ப பண்ணா என்ன? இன்னைக்கு நல்ல நாள் தானம்மா, பண்ணிருங்க. என்ன வரலட்சுமி அம்மா இப்படி தயங்குறாங்க? பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? ஐயோ, அதுல இல்ல, உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாமுங்க. எங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்ங்க. நிச்சயதார்த்தம் இப்படி திடீர்னு நடக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்குங்க. ஏங்க, நல்லது நடக்குதுன்னா திடீர்னு தான் நடக்கும். இப்படிப்பட்ட சம்மதம் கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். பவானி, ஐம் சாரி. உங்க தயக்கம் என்னன்னு நல்லா புரியுது. நான் தான் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணும் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் பவானி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான். நிச்சயமா எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். நீ அத பத்திலாம் கவலையே படாத. ஐயோ இல்லடி, அவன் எலெக்ஷன்ல நிக்க போறான். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவில் கமிட்டி மெம்பர்களுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட அவன் சவால் விட்டுருக்காண்டி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இன்னைக்கு கோவில் கமிட்டி மெம்பருங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்க அப்பா சம்மு இந்த எலெக்ஷன்ல நிக்கல, அதனால என்ன அண்ணா போஸ்டா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காரு. அதுக்கு எல்லாரும் சம்மதிச்சு பத்திரத்துல கையெழுத்து போட்டு தர சம்மதம் சொல்லியிருக்காங்க டி. கடைசி நிமிஷத்துல சம்மு அங்க வந்து அந்த பத்திரத்தை எல்லாம் கிழிச்சு உங்க அப்பா தலையில போட்டு, நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கத்தான் போறேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சவால் விட்டுருக்காண்டி. மாமா, என்ன மாமா இது?
எனக்கு ஒன்றும் புரியலையேத்தா. வீட்ல அப்பன மௌனமா அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காவ. ஐயோ, ஒருவேளை எலெக்ஷன்ல சம்மு நிக்க போறதா அவன் முடிவு பண்ணிருந்தானா வேண்டான்னு சொல்ல தாண்டி நான் இங்க பயந்து ஓடி வந்தேன். அத்தை, நீ சும்மா இருக்க மாட்டியா? மாமா அண்ணனை மிரட்டுறது என்ன புதுசா? நீ அதுக்கெல்லாம் பயப்படாத அத்தை. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா எங்க அண்ணன்? ஏடி, பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வேற, இந்த எலெக்ஷன் வேற டி. அது மட்டுமா, அவர் கையில இருக்கிறதே இந்த ஒரு பதவி மட்டும்தான். அதையும் விட்டு கொடுக்கறதுக்கு அவர் சம்மதிப்பாரா சொல்லு? இந்த தடவை எலெக்ஷன் வந்து அதுல சம்முவை எதிர்த்து நின்னா அந்த பதவிக்காக அவர் கொலை கூட பண்ணுவாரு. அதை யாராச்சும் யோசிச்சு பாத்தியலா? அதுதானே, கொலை பண்றது அவனுக்கு என்ன புதுசா? அந்த சவுந்தரபாண்டி கட்டாயம் கொலை கூட செய்வான்டா. ஐயோ அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அண்ணன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம். ஏற்கனவே பிரசிடென்டா இருக்குல்ல, அதுவே போதும்பா. இப்ப தர்மகர்த்தா பதவியெல்லாம் எதுக்கு? சரி, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். உன் பேச்சு அண்ணன் கேக்குமா பரணி? கேட்காம நான் விடுவேனா? ஏற்கனவே அவன் கொடுத்த வாக்கு அவன் மீறி இருக்கான். அதுக்கே அவன் எனக்கு பதில் சொல்லணும். இப்போ ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த எலெக்ஷன்ல உன் அப்பா தோக்கணும், அதுக்கு நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கணும். தர்மகர்த்தாவா அவன. அப்போ எனக்கு கொடுத்த வாக்கு அதுக்கு என்ன பதில்? இல்லை, உனக்கு இந்த விஷயத்துல வாக்கு கொடுத்தது தப்புதே. அதுக்கு நீ என்ன தண்டனை வேணா எனக்கு கொடு. ஆனா தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன்ல நிக்காதன்னு மட்டும் சொல்லிடாத. நான் தான் உன்னை முதல்ல எலெக்ஷன்ல நில்லுன்னு சொன்னேன். ரெண்டாவது வேணான்னு சொல்றேன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்குமா? வேணாண்டா, கொடுத்த வாக்க மீறாத. சொன்னா கேளு, எலெக்ஷன்ல நிக்காத. ஏம்ல, உன்கிட்ட நிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்கேன். தயவு செஞ்சு அந்த காரணம் என்னன்னு கேட்டுறாத. இந்த எலெக்ஷன்ல நான் நின்னுதான் ஆகணும். பைத்தியமாடா நீ? சொன்னா உனக்கு புரியாதா? ஜெயிக்கிறதுக்காக என் அப்பா கொலை கூட பண்ண தயங்க மாட்டாரு. ஏம்ல, இந்த ஊர்ல யாரும் என்னை எதுவும் செஞ்சிட முடியாதுல. உங்க தாலி பாக்கியத்துக்கு எந்த பங்கமும் வந்துடாது, போதுமா? ஏய் லூசா நீ? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னை நம்பி நான் இல்லடா. அங்க பாரு, 4 பேரு உன்னை நம்பி நீதான் கரையேத்துவன்னு நிக்கிறாங்க. உனக்கு ஒண்ணுனா இவங்க வாழ்க்கை என்னடா ஆகும்? இல்ல, நான் தான் சொல்லுதோம்ல, என் தங்கச்சிகளை பாத்துக்கிட்ட எனக்கு தெரியாதா? அவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கை விட்டுருவேனா நானு? சொன்ன கேளு சம்முவோம். உன் மாமா கொலை வெறியில இருக்காரு. அவங்க பேசிக்கிறத பார்த்தா எனக்கே கொலை நடுங்குதுல. ஏற்கனவே நீ பிரசிடென்ட் தானே, அப்புறம் என்ன உனக்கு? இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவசியம் இருக்கு. உன் புருஷன் இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ல தோக்கணும்ன்ற அவசியம் இருக்கு. அதுக்கு நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும். அதை யாரு தடுத்தாலும் நான் கேட்க போறது கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நான் நிற்பேன், உன் அப்பனை ஜெயிப்பேன், அம்பிடுதேன். அப்போ என்னோட வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்ட. எனக்கு கொடுத்த வாக்க நீ நிறைவேற்ற மாட்ட. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்க. நீ வேற எந்த விஷயம் வேணா சொல்லு, நீ சொல்றது அப்படியே நான் கட்டுப்பட்டு கேட்க நடக்க. ஆனா இந்த விஷயத்துல நீ தலையிடாத.
அதையும் மீறி நீ தலையிட்டு தடுத்தாலும் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க தான் போதேன், ஜெயிக்க தான் போதேன். அப்போ நீ உன் முடிவை மாத்திக்க மாட்ட. நான் தான் மாட்டேன்னு சொல்லுதோம்ல. உன்னோட 4 தங்கச்சிங்க உனக்கு முக்கியம் இல்ல, உன்னோட பதவி வெறிதான் உனக்கு முக்கியம் இல்ல. இலே, நீ எப்படி வேணா சொல்லிக்கல, ஆனா இந்த விஷயத்துல நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். அப்படிதான். ஓ அப்படியா? சரி, ஓ முடிவு படியே நீ இரு. இந்த ஜென்மத்துல நான் உன் கூட பேச மாட்டேன். குட் பை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் பாரதி. ஹாய் தமிழ். என்ன பாரதி, என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னீங்க? உங்க வாழ்க்கையில இனி என் முகத்தை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. எனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சதும் இப்படி பதறி போய் வந்திருக்கீங்களே. பைத்தியமாடானே, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்போ மத்தவங்களோட எமோஷன்ஸ்ல விளையாடுறது உனக்கு ஒரு வேலையா போச்சுல்ல? கொஞ்ச நேரத்துல செத்த போயிட்டு தெரியுமா? என் வீட்டுலதான் எல்லாரும் என்னுடைய வாழ்க்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீயும் என்ன உலகம் இது? ஃப்ரெண்ட், நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ண போய் எதுக்கு ஃப்ரெண்ட் இப்படி பண்ணீங்க? நானும் அம்மாவும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஃப்ரெண்ட், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை ஃப்ரெண்ட். சாரி ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஃப்ரெண்ட், அழாதீங்க ஃப்ரெண்ட். இப்படிதான் எங்க அப்பாவும் ஒரு நாள் பைக்ல போறப்போ ஆக்சிடென்ட் ஆகி எங்க 2 பேரையும் தனியா விட்டு சாமி கிட்ட போயிட்டாரு. இப்ப அதுக்கு சாமி தான் உங்களை ஃப்ரெண்டா எனக்கு அனுப்பிச்சிருக்குன்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போய் சொன்னீங்க ஃப்ரெண்ட்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, என்னம்மா பாரதி, என்னம்மா ஆச்சு? இந்த பாரு, ஏன் அழற? அம்மா அழாதீங்கம்மா. பாரதி, இந்த பாரு பாரு, நீ அழறத பார்த்துட்டு தமிழ் அழறா.
என்னன்னு தெரியல அத்தை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத அழுதுட்டேன். நடந்ததே நினைச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் அழுதுகிட்டு இருக்கிறது? இல்ல மாமா, வாசு ஞாபகமாவே இருக்கு. அதனாலதான். அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வாசுவோட ஞாபகம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். எங்க என்னங்க பேசுறீங்க? அவளே அழுதுட்டு இருக்கா, அவகிட்ட போய். ஏய், நான் உண்மையை தானே சொல்றேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதுக்குன்னு இப்படியே அங்க பேசுவீங்க? ஏய் மரகதம், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? மாப்பிள்ளை சொன்ன மாதிரி துரைக்கும் உன் மருமகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவோம். கல்யாணம் முடிஞ்சதும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். அதான் இவங்க 2 பேருக்கும் நல்லது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் முழுசா 1 மாசம் இருக்கே. குறிச்ச தேதியில தான் கல்யாணத்தை நடத்தணும்னு சட்டம் இருக்கா என்ன? அடுத்த வாரத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அப்பதான் இவங்களுக்கு மனசளவில் மாற்றம் வரும். மாமா, நான் நல்லதா இருக்கேன். எனக்காக எதையும் மாத்தி சிரமப்பட வேண்டாம். எது எப்ப நடக்கணுமோ அப்பவே நடக்கட்டும். எங்க பாரதி சொல்றதும் சரிதாங்க. எதுக்காக அவசரப்படணும்? கல்யாணம் முடிஞ்சது வேணா மாப்பிள்ள சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் பாரதி துரையோட வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கட்டும். நம்மளே இது சம்பவமா பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். மாப்பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுவோம். அவரை விட்டு துறைகிட்டையும் பேச சொல்லுவோம். பாரதி, நீ கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நீ முகத்தை கழுவிட்டு வா, நான் டீ போட்டு தரேன். வாடா தமிழ், நம்ம அம்மாவுக்கு போய் டீ போடலாம். வரியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடங்க மாட்ட. டம்மி துப்பாக்கியை வச்சுட்டு என்ன மிரட்டுற? டேய் போடா போடா. ஏய், யாருன்னு கேட்ட? வெற்றிடா, மனசிலாயோ? டேய், எவனாவது இனிமே என் நண்பன் கௌதமையும் இந்திராவையும் பம்பெடுக்க பாத்தீங்க, திரும்ப இந்த வெற்றி வருவான். போடா வாடா வாடா, ஏறா கார்ல ஏறு. வண்டி ஏறா, ஏறா வண்டி ஏறா, வண்டி ஏறா. ஓகே இந்திரா, நான் வரேன் கௌதம். இந்திரா சொல்லு கௌதம். ஒரு நிமிஷம். சொல்லு கௌதம். இந்திரா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அக்காக்கு சீமந்தம் நடக்கும், எல்லா சடங்குமே நடக்கும். ஸோ நீ எதுக்குமே கவலைப்படாம நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கௌதம்.
நான் நல்லபடியா எழுதிட்டு வந்துடுறேன். ஐயோ, நம்ம மொபைலை வேற வாங்கிட்டு வரணும். ஆனா கௌதம்க்கு தெரியாம வாங்கிட்டு வரணுமே. என்ன சொல்லி சமாளிக்கலாம்? இந்திரா, உனக்கு என்னாச்சு? அது கௌதம், அது வந்து வீட்ல நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. மாமா அத்தையால தனியா சமாளிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க. அதனால நானே வீட்டுக்கு வந்துடுறேன். நீ வீட்ல இருந்து வீட்ல எல்லாத்தையும் பாத்துக்கோ. நீ வர வேண்டாம். நோ, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த தப்பை மட்டும் நான் செய்ய மாட்டேன். காவியா அன்னைக்கு கண்டிப்பா மனசு ஃபுல்லா நீ தான் இருப்ப. என்னதான் அவங்க ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் நீ எப்ப வருவன் தான் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம். நானே வந்து கூப்பிட்டு போறேன். அட இல்ல கௌதம், நீ வர வேண்டாம். நீ அங்க இருந்து வரதுக்குள்ள நானே திரும்பி வீட்டுக்கு வந்துருவேன்ல. இல்ல இந்திரா, இன்னைக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே முடியாது. நான் வரேன்னு சொல்றேன்ல, இட்ஸ் ஃபைன். என்னதான் அஜய் பிரச்சனை முடிஞ்சிருந்தாலும் இந்திராவை கூப்பிட்டு போய் காவியா அன்னிக்கிட்ட விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுல ஒரு சர்ப்ரைஸ் வேற பாக்கி இருக்கு. நீ இல்லனா அங்க அத்தைக்கு எதுவுமே சரியா வராது. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வருவாங்கல்ல. நீ அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணணும்னா நீ இங்க எப்படி நீ வருவ? இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எக்ஸாம் எழுதிட்டு சீக்கிரமா வர வழியை மட்டும் பாரு. என்ன இந்திரா முழிச்சிட்டு இருக்க? சரி கௌதம், நான் கிளம்புறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ். போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், என்னடா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? பின்ன என்ன மச்சான், தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். கன்னு மாதிரி டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ண பாத்தியா? சத்தியமா உன்னை மறக்கவே மாட்டேன்டா. டேய், நீ எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, அந்த பையன் பேர் என்னது? அஜய். அஜய் உன் வைஃப் பக்கத்துல தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அவனை அக்கா பிரிச்சு மேய்ஞ்சிருக்கேன். அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகும். சூப்பர்ரா. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். நீ ஸ்டைலா வந்து சூப்பரா முடிச்சு கொடுத்த பாத்தியா? வேற லெவல். டேய், ஃப்ரெண்ட்ஷிப்னா இந்த வெற்றி எப்பவும் இருப்பான். இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை இருக்கு சொல்லு? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உடனே என்ன கூப்பிடணும், சரியா? 10 மினிட்ஸ்ல வந்து இந்த வெற்றி முடிச்சு கொடுத்துருவான். சூப்பர் மச்சான், தேங்க்ஸ்டா. சரிடா, கிளம்பட்டுமா? பாப்போம். வரேன். பார்த்து போ மச்சான். சரிடா. காவியா, வாங்கத்த. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த புடவை உனக்கு அம்சமா இருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்காத்த. எனக்கு நீங்க எடுத்து கொடுக்கறது எப்பவுமே நல்லாதான் இருக்கும். அம்மா, டேய் கதிர், எங்கடா போயிட்ட நீ? வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னதான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீ ரெடி ஆயிட்டல? அம்மா, நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க ஏமா டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆவறேனா? டேய், இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு டென்ஷனா தான் இருக்கும். என்னமோ காவியா, யாரு கண்ணு பட்டுச்சோ, உன்னையும் வயித்துல இருக்கிற பேர குழந்தையும் தவிர என் மனசுல இப்ப வேற எந்த எண்ணமும் இல்ல. என்னம்மா? அத்த, இத நான் யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கை வச்சுக்கோங்களேன். அசைய ஆரம்பிக்குது.
காவியா, என் பேர குழந்தை அசையுதுல்ல? ஆமா அத்தை, அதுவும் கரெக்டா இன்னில இருந்துதான் அசைய ஆரம்பிக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. இந்திராவும் இல்லையா, இது யார்கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். காவியா, என் பேர குழந்தைக்கு எல்லாத்தையும் முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். அதான் நான் வர நேரமா பார்த்து அது அசையுது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு பாத்துக்கலாம் அன்பு, ஃபீல் பண்ணாத. என்ன மஞ்சு இது இப்படி ஆயிடுச்சு? எப்படியாவது எங்க அப்பாவை பாத்துடலாம், இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுன்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. அன்பரசி, இத நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. சாமிஜி சொன்ன டைமே நாளைக்கு தான். அதனால நீ அவரை பாக்குற டைம் நாளைக்கு தான் இருக்கும் போல. ஆமா மஞ்சு, அது உண்மைதான். அவர் சொன்ன இதே நாள்ல அப்பாவை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. அப்புறம் காலையில கண்டிப்பா இந்த கடையில வந்து கேட்டா எல்லாமே தெரிஞ்சிரும். ஆமா ஆமா, சாமிஜி சொன்ன மாதிரி உங்க அப்பாவை நாளைக்கு நீ கண்டிப்பா பாத்துரலாம். மஞ்சு, என்னால சந்தோஷத்தை அடக்கவே முடியல. துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. அதே சந்தோஷத்தோட ஒரு கடையில போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாமா? ஐயோ சாரி மஞ்சு, நீனும் சாப்பிடல. நீயும் தான் சாப்பிடல. அங்க போனா எல்லாரும் சாப்பிட்டிருப்பாங்க, நமக்கு இருக்குமா இருக்காதோ? அதான் வா சாப்பிட போலாம். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. வா போலாம். ஐயோ, இந்த விஷயத்த சுத்தமா மறந்துட்டேனே. நான் வரலன்னா அனன்யா ரொம்ப கோவப்பட்டிருப்பாளே. இப்ப என்ன பண்றது? சந்திரா. அம்மா, பத்மா மேடம் கிளம்பிட்டாங்களா? ஆமா சந்திரா, கிளம்பிட்டாங்க. சந்திரா, என்னாச்சு? ஏன் லேட்டு? அது வந்துமா. ஏங்க, எங்க போய் தொலைஞ்சீங்க? உங்களுக்கு பிடிக்கலனா நான் வரலன்னு முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நாங்க உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்க மாட்டோம்ல. கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறப்போ பொண்ணோட அப்பாவே இல்லனா வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அனன்யா மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருப்பீங்களா? சிவகாமி, வந்ததும் வராததுமா ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? ஆமா, நான் தான் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் இல்ல? தொட்டது 90க்கும் என்னையே நீங்க குத்த சொல்லிக்கிட்டு இருங்க. இவர் ஃபங்க்ஷனுக்கு வராததால எல்லாரும் முன்னாடியும் நான் தான் அசிங்கப்பட்டு நின்ன. ஏன் வரலன்னு உங்க பையனை கேட்காம என்ன போய் பேசாம அமைதியா இருக்க சொல்றீங்க? என்ன மாப்ள, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? வீட்ல நடந்துட்டு இருக்கிற விசேஷத்துல வேலை எதுவும் பார்க்கல சரி. ஆனா அனன்யாவோட அப்பாவா எல்லாத்துலயும் முன்னாடி வந்து நிக்க வேண்டாமா? பாவம் அவ. அப்பா இல்லாத பொண்ணு மாதிரி என் பேத்தி வந்து அங்க நின்னப்போ அவ எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி, நம்ம ஆட்டத்துக்கு போயிடலாமா? அப்பா பஸ் வாங்க, உட்காருங்க. பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. மெல்லமா எந்திரிப்பா. ஆச்சி எங்க? நான் கிட்ட வந்து சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. இதான் ஆச்சியா?
கண்டுபிடிக்கிறேன்னு தடவிக்கிட்டே இருக்காரு. இவன் வேற. அப்பா பஸ் நெருங்கிட்டீங்க. சீக்கிரமா கண்டுபிடிங்க. இல்ல இல்ல நாச்சியா, 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 கண்டேன் நாச்சியாவை. பாஸ் கன்ஃபார்மா? கன்ஃபார்மா தெரியல, ஆனா என்னோட லாஜிக் படி பார்த்தா இதுவாதான் இருக்கணும். ஆனா லைட்டா டவுட்டாவும் இருக்கு. கண்ண திறந்து பாருடா. நான் தானே நிக்கிறேன். நீங்களா? ஐயோ என்னடா நீ லாஜிக் வச்சிருக்கானா? லாஜிக் ஏண்டா அவனுங்க தான் சின்ன பசங்க. பொண்டாட்டிய பத்தி இன்னும் சரியா தெரியல. 30 வருஷமா குடும்பம் நடத்துறியே, தெரியலையாடா? அப்பா பாஸ் அது என்ன லாஜிக்? அதுவா, மத்த பொண்ணுங்களா சின்ன பொண்ணுங்களா இருந்தாங்களா? அதான் இங்க இருக்கிறதுலயே கொஞ்சம் ஏஜான கையா இருக்கிறதுனால நாச்சியா கையா இருக்கும்னு நினைச்சேன். அதான் நாச்சியான்னு சொன்னேன். டேய் உனக்கு குசும்புடா. அப்போ என்ன வயசானவன்னு ஒரு லாஜிக்க வச்சு கண்டுபிடிக்கலாம் நினைச்சீங்களா? அதான் கண்டுபிடிக்க முடியல இல்ல நாச்சியா. அப்ப இது உனக்கு காம்ப்ளிமெண்ட் தானே? அந்த பொண்ணுங்க வயசு மாதிரி இவன் கை இருந்ததுனால தானே தெரியல. மகனே போதும், வா வந்து உட்கார். போ. அப்பா பாஸ் நல்லா சமாளிக்கிறீங்க. அப்பா சமப்பா. மாமா சூப்பர் மாமா. அப்பா பாஸ் நீங்க வேற லெவல் பாஸ். போதும். ஆமா பேசியே சமாளிச்சிருவாரு. இல்லன்னா உன்கிட்ட சமாளிக்க முடியுமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பா 3 பேரும் தோத்து போயிட்டாங்க. நீயாவது ஜெயிச்சிடு கண்ணு. ட்ரை பண்ற மாட்டி. ஆரம்பிங்க பாஸ். வாங்க பாஸ். தொடுங்க. என்ன இல்ல பாஸ் அங்க. ஓகே. பாரு. பாத்து. ஏப்பா கைய தொடாமலே போறியப்பா. பாட்டி நான் தீபா யாருன்னு கண்டுபிடிக்கிறேன், அவ்வளவுதானே? ஆமா. நான் தொடாமலே கண்டுபிடிக்கிறேன். பாஸ் பார்க்காமலே காதல்ங்கிற மாதிரி இது தொடாமலே காதலா பாஸ்? சூப்பர் பாஸ். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பர்தாவை போட்டுட்டு வந்து நின்னு ஏமாத்திட்டு போயிட்டா. அதையே கண்டுபிடிக்க முடியல. இப்ப கண்ணை மூடிட்டு கண்டுபிடிக்கிறாராமா.
இதான் தீபா. ஏன்பா உறுதியா அவதான் தீபாவா? ஆமா பாட்டி, கன்ஃபார்ம் தான், அவங்க தான் தீபா. சூப்பர் சூப்பரா கார்த்திக், சூப்பர் பிளான். எப்படி பாஸ்? பொண்டாட்டி அந்த மாதிரி நேசிக்கிறா, அதான் காரணம். நீங்களே கண்ணை கட்டிக்கிட்டது நல்லதா போச்சா? இந்த போட்டி முடிஞ்சு போச்சு. கார்த்திக் தீபா தான் வின்னர். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை இங்க பாருங்க அத்தை. நீங்க இல்லாத நேரமா பார்த்து எல்லாரும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. ஐயோ என்னமா நடிக்கிறா பாத்தியா? இவ இப்படி நடிச்சு நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு இப்ப என்ன பிரச்சனை? இவ எதுக்கு இப்ப வீட்டை விட்டு வெளில போகணும்? முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கம்மா, அப்புறம் சொல்ற எல்லா விஷயத்தையும். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறமா நான் முடிவெடுக்கிறேன். அம்மா, இவன் நம்ம குடும்பத்துக்கு தீர்க்க முடியாத பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாமா, பண்ணக்கூடாததெல்லாம் பண்றாமா, உங்களால கற்பனை கூட பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி என்னப்பா அவ பண்ணக்கூடாதத பண்ணிட்டா? நீ தாலி கட்டுவேன்னு மேடையில ஆசையா உட்கார்ந்துட்டு இருந்தவள நீ இன்னொருத்தனை வச்சு தாலி கட்ட வச்சியே, அதை விடவா என் பொண்ணு பண்ணிட்டா? அத்தை, எங்க அம்மா எதுவும் தப்பா சொல்லல அத்தை. நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்க மட்டும்தான் அத்தை. நான் ஏதோ ஒரு வகையில உங்களால பாதிக்கப்பட்டவ, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க என்ன இங்க இருக்க சொல்லிருக்கீங்க. ஆனா இவங்க எல்லா பிரச்சனையும் இட்டு கட்டி ஏன் மேலேயே சுமத்துறாங்க. இப்ப என்ன பூஜா பிரச்சனை? வெற்றி எதுக்காக உன்னை வெளில போக சொல்றான்? அத்த தெரியல அத்த, நான் ரொம்ப அப்பாவி அத்த. எனக்கு இவங்க கேம் எல்லாம் சுத்தமா புரியல அத்த. இந்த சக்தி தான் வெற்றி கிட்ட என்னமோ சொல்லியிருக்கா, அத வச்சுதான் இவன் என்ன வீட்டை விட்டு துரத்துறான். அம்மா, இவ சும்மா நடிச்சிட்டு இருக்காமா இவ? அம்மா, இவ நம்ம வீட்ல மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மா வீட்ல எல்லா விஷயத்திலும் இவ தலையிட்டு இருக்கா. இவளால 1008 பிரச்சனைமா. இதுக்கப்புறம் இவளை வீட்ல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் அசிங்கம், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் இல்லாதப்ப இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடிவு பண்ணது யாரு? நீயா இல்ல சக்தியா? சொல்லுடா, யார் இந்த முடிவு எடுத்தது? நான் தான்மா. அது எப்படி முடிவெடுப்ப? நான் இருன்னு சொன்ன பொண்ணு நான் இல்லாதப்ப, அவங்க அம்மா இல்லாதப்ப நீ எப்படி வெளியில போக சொல்லுவ? ஏய், என்ன கேள்வி கேட்குற? இவன் விஷயத்துல பூஜா தேவையில்லாம தலையிட்டா. இவளை வெற்றி வெளியில அனுப்பிச்சா என்ன தப்பு இருக்கு? அதுவும் இதெல்லாம் முதல் தடவையா நடக்குது. எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், யார் விஷயத்திலயும் தலையிடாதன்னு. இவ கேட்டாதானே? ஆனா பூஜா இந்த வீட்டுல இருக்கணும்னு முடிவெடுத்தது நான். என்ன மீறி அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்களா? அம்மா, நீங்க தேவையில்லாம எனக்கும் உங்களுக்குமான பிரச்சனையை மாத்துறீங்க. இது நம்ம குடும்பத்துக்கும் இதோ நிக்கிறாளே இவளுக்குமான பிரச்சனைமா. இவளையும் உங்க அம்மாவையும் போய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கம்மா. என்னது இது? என்னமோ சாப்பாட்டுக்கு இல்லாம நாங்க இங்க வந்து ஒட்டிட்டு இருக்க மாதிரில சொல்ற. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானே உண்மை.
ஏ பூஜா, எங்க அம்மா முன்னாடியே சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. நான் கவலைப்படுறது இவங்களால உங்களுக்கு வரப்போற கெட்ட பேரை எப்படி தடுக்கணுங்கிறது தான். எப்படி எப்படி எனக்காக நீ யோசிக்கிறியா? ஏய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் புஷ்பாவோ இல்ல நீ நினைக்கிற மாதிரி பூஜாவோ இல்ல. அவங்கெல்லாம் சும்மா பகடக்காயங்க தான். இந்த கார்த்திக், பிரியா, கோகிலா, புஷ்பா, இந்த கல்யாணம் இப்படி எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது நான் தான். நான் மட்டும்தான். என்ன சும்மா அதிருதுல? நம்ப முடியல? கொஞ்சம் கூட உன்னால யோசிக்க கூட முடியல? எப்படி பயங்கர அதிர்ச்சியா இருக்கா? தெரியும்டி எனக்கு. இது உனக்கு தெரிய வரும்போது உனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த நானே என் வாயால உன்கிட்ட சொல்லணும் தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? உனக்கு வர அந்த அதிர்ச்சிய என் கண்ணால பாக்கணும் தான் இவ்வளவு நாள் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க அத்தை? அதான் தெளிவா சொன்னனே, புரியலையா உனக்கு? பூஜாவும் புஷ்பாவும் எதுவுமே பண்ணல. நான் சொன்னதை மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க. அந்த கோகிலா அவளும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்டா. இல்ல இனிமேலும் அப்படிதான் கேட்பா. யமுனாவால இனிமே அந்த வீட்டுக்கு வாழ போக முடியாது. பிரியா கார்த்திகோட கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அதுவும் ஏன் தலைமையில தான் நடக்கும். என்னாச்சத்த உங்களுக்கு? நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? நான் ஏண்டி இத பண்ணக்கூடாது? என்ன உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? நான் ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதையும் மீறி நீ வந்த. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். ஏன் என் பையனை ஏன் கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்ட? சுமங்கலி பூஜைக்கு நான் ஏற்பாடு பண்ணா எனக்கு தெரியாம எல்லாத்தையும் மாத்தி உன் இஷ்டத்துக்கு என்ன என்னென்னமோ செய்ய வச்சல. எப்படி சொன்ன? எப்படி எப்படி நான் ஃப்ளெக்ஸ் வைக்க சொன்னா நீ அந்த ஃப்ளெக்ஸையே மாத்துவியா? சமையல் மெனுவை அதை எனக்கு தெரியாம மாத்துவியா? ஏய், அதுக்கு தாண்டி உனக்கே தெரியாம கார்த்திக் பொண்டாட்டி உன் அக்காங்கிறதையே மாத்துன. பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தானே. எதுக்கு எங்க அக்கா வாழ்க்கையில விளையாடுறீங்க? அதேதான் நானும் கேட்கிறேன். பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே. அப்புறம் எதுக்கடி சுமங்கலி பூஜையில அத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின? நான் வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாத ஒரு ஆள் இருக்கான்னா அது அந்த அசோக் தான். ஆனா நீ அந்த அசோக்கைய வீட்டுக்குள்ள வர வச்சு அவருக்கு ஏன் கையாலேயே சீர் செய்ய வச்ச. அப்ப யோசிச்சண்டி, எங்க அடிச்சா உனக்கு வலிக்குமோ அங்க அடிக்கணும்னு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, ஐயோ அக்கா, விடு அக்கா. செல்வி, அக்கா, அக்கா செல்வி சொன்ன கேளு அக்கா. பைத்தியமாக்கா நீ? இப்ப எதுக்கு அந்த லெட்டர் நெருப்புல போட்ட? ஏன்க்கா அப்படி பண்ணிட்ட? செல்வி, என்ன எதுவும் கேட்காத. கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடு. முடியாதுக்கா. இப்ப எதுக்கு நீ அந்த லெட்டர் நெருப்புல போட எனக்கு தெரியணும். எவ்வளவு ஆசையா நீ அந்த லெட்டர் எழுதுன எனக்கு தெரியும்க்கா. என்னக்கா நடந்துச்சு? கா சொல்லுக்கா. வீட்ல தாத்தா என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி நாள் குறிச்சுட்டாரு.
தாத்தாவா? என்னக்கா சொல்ற? மாப்பிள்ளை யாரு? அன்னைக்கு மெஸ்ஸுக்கு வந்தாரு அவரா? ஆமா அக்கா, அவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட நல்லவங்க மாதிரி தெரியலக்கா. தாத்தா ஏன் இப்படி பண்ணாரு? அக்கா நீயாவது ஏதாவது பேசி வேண்டான்னு சொல்லிருக்கலாம்லக்கா. அக்கா இல்ல செல்வி, தாத்தா இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. என் முகத்தை பார்த்து கூட அவரு பேச மாட்டாரு. ஆனா என்ன இன்னைக்கு என்ன முகத்துக்கு நேரா பார்த்து என்ன எல்லாரும் முன்னாடியும் தலகுனிய வச்சிராதன்னு கேட்டாரு. அவ்வளவு பெரிய மனுஷன் அப்படி கேட்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? அவரு வாக்கு கொடுத்திருக்காரு. அவருக்கு என்னால அவமானத்தை தேடி தர முடியாதுல்ல செல்வி. இருக்கட்டும்க்கா, அதுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண போறியா? சொல்லுக்கா. எப்படிக்கா மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு பொய்யான வாழ்க்கை வாழ போறியா? செல்வி, இது இது முடிஞ்சு போச்சு. வீட்ல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திட்டு மட்டும் என்னால நல்லா வாழ்ந்துட முடியுமா? எனக்கு இந்த காதல், அன்பு, பிரியம், பாசம் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நான் நினைச்சது எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்ல. தாத்தா சொன்ன மாதிரி நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளோ என்னமோ. ஏங்கா உன்னை நீ ஏமாத்திக்கிற? பேசலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. இதோட விட்டு யார்கிட்டயும் இத பத்தி வாயவே திறக்க கூடாது. அவர்கிட்ட எல்லாம் இத பத்தி ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சது நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்புறம் அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு இன்வெஸ்டரை போய் பார்த்தோம்ல? ஆமாங்க. அவரும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டாருல்ல. உடனே வேலைய ஆரம்பிச்சு சீக்கிரமா உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு என்னங்க, பொறுமையா ஆரம்பிக்கலாமே. அப்படி இல்லைங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ரொம்ப நாளைக்கு நீங்க இங்கேயே வேலை செய்ய முடியாதுல்ல. ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, சொல்ல போறீங்களா இல்லையா? எங்க வீட்ல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இப்பவே உங்களுக்கு என்னால முடிஞ்சத உங்களுக்காக நான் செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். என்ன இப்படி சொல்றா? என்ன இவ திடீர்னு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றா? அவ சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோன்னு தெரியாதே. ஒருவேளை நம்மளை இங்கிருந்து துரத்தி விட்டுட்டானா அந்த ரெசிபி எல்லாம் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடுமே.
ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரிங்க, நான் வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா, இனிமே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதா இல்ல. ஏன்பா? அத நான் சொல்றேன். என்ன தமன்னா, ஒரே கூத்தா இருக்கு. தெரியலையா அத்தை? சரி வாங்க வாங்க. தாத்தா பாட்டி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எப்பவும் நல்லா இருக்கணுமா? நல்லா இரு. இனிமே தாடிகாரன் இது என்ன சாதாரண விஷயமா என்ன? இவ்வளோ பெரிய விஷயம். இத தாடிகாரன் வாயாலேயே சொன்னாதான் மாசா இருக்கும். யோ நீயே சொல்ற. என்னப்பா, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுப்பா. உங்க 2 பேரோட மாற்றத்தை பார்க்க பார்க்க எங்களுக்கெல்லாம் சஸ்பென்ஸ் தாங்க முடியல. தாத்தா, பாட்டி, இனி ஒட்டுமொத்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடைகளோட நிர்வாகத்தை நானே பாத்துக்க போறேன். என்னப்பா சொல்ற? நீ சொல்றது நிஜமா இல்ல எனக்கு கனவா? நிஜம்தான் தாத்தா. இனிமே நம்ம அத்தனை கடைகளையும் நான் அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்து போக போறேன். அதுக்கான எல்லாத்தையும் நானே பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் தாத்தா. என் அம்மா பாத்துக்கிட்ட அதே ஸ்வீட் பிசினஸ நானும் பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல தாத்தா, இனிமே எனக்கு ஸ்வீட்ஸையும் பிடிக்கும், அதை செய்யறவங்களையும் பிடிக்கும். அஞ்சல, என் பேரை என்ன சொன்னான்னு கவனிச்சியா? இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். கேட்டுட்டேன் அஞ்சல, கேட்டுட்டேன். என் பேரை சொன்னதை கேட்டுட்டேன். இப்பவே என்ன செத்து போன்னு சொன்னாலும் நான் சந்தோஷமா செத்து போவேன் அஞ்சல. தாத்தா, தாத்தா, நீங்க கண்ட கனவு நிறைவேற இந்த நேரத்துல போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது மட்டும் இல்லைங்க, இது அன்னலட்சுமியோட ஆசை, பொம்மியோட விருப்பம். இது எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அஞ்சல, என் பேரை நிர்வாகம் பண்ண போறான். இனி ஒருத்தன அவன் முன்னால நிக்க முடியாது. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ ஒரு பய அடிச்சுக்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், குட் மார்னிங் சார்.
உன் குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். என்ன ஸ்டேஷனுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? இது என்ன பார்க்கா பீச்சாயா? ஒரு நிமிஷம் அக்கா. இன்ஸ்பெக்டர் சார், குட் மார்னிங். நீங்க சொன்ன மாதிரி ஷார்ப்பா டைமுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி வந்துட்டீங்களா? சார், நீங்க சொன்ன மாதிரி கேஸோட வந்திருக்கேன். என்னையா உளறீங்க ரெண்டு பேரும்? உங்ககிட்ட என்ன சொன்னேன், எப்ப சொன்னேன்? புரியல. இன்ஸ்பெக்டர் சார், நேத்து நைட்டு ட்ரீம் வேர்ல்டுல மீட் பண்ணோமே. 50 lakhs டீல் நேத்து பேசணும்ல. காலையில பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா மகாவை ரிலீஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல. யோ, என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உளறீங்க? இத பாரு, 2 ரவுண்டுக்கு மேல போச்சுன்னா எனக்கே நான் என்ன பேசுறேன்னு தெரியாது. நீங்க வந்தீங்களா வரலையான்னு எனக்கு ஒரு ஞாபகமும் இல்ல. அதனால இங்க நின்று என்ன கடுப்பேத்தாம தயவு செஞ்சு வெளியே போடுங்க. போங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நேத்து நைட்டு எங்ககிட்ட பேசுனது உண்மை. நாங்களும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. யோ, ஒருத்தி கொலை முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸ் கடத்துறது, பிராத்தல், இந்த மாதிரி பல கேஸ் சம்பந்தப்பட்டிருக்கா. எந்த இன்ஸ்பெக்டராவது அவளை ரிலீஸ் பண்ண முடியுமா? பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. எது கிளம்பி போயா. சார் ப்ளீஸ், எங்க நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு லாக்அப்ல இருக்கிறது எங்களுக்கு பெரிய அவமானம் சார். வெளியில இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களோட ஸ்டேட்டஸே போயிடும். அது மட்டும் இல்லாம அவ சத்தியமா எந்த தப்பும் பண்ணல. அது உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் விட்டுருங்களேன் அவளை. என்ன பேசுற? எனக்கே தெரியுங்கிற? அவ எல்லா தப்பும் பண்ணிருக்கா. எவிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரம் அவளை ரிலீஸ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்க கிளம்பி போங்க. உங்ககிட்ட நான் மரியாதையா பேசிட்டு இருந்தா என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? நீ சொன்ன தானே வந்தோம். என்ன நாங்க என்ன முட்டாளா? இத பாரு, இப்போ நீ அவளை வெளியே விடலன்னு வை, வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரினா என்ன? வேற மாதிரி என் ஸ்டேஷனுக்கு வந்து என்னையே மிரட்டுறியா? இப்போ நீ என் வைஃபை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? அதான் கேள்வி. விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், அவரோட எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்க கிளம்பி போங்க, அப்புறமா பாத்துக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க போச்சா? இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லு. நான் இங்கே தான் இருந்தேன், வெளிய போகல. வெளியில போகலன்னா அப்ப செயினும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியில போக வாய்ப்பே இல்லை. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டுமே கிடைக்கலையே மாப்ள. என்ன செய்யறது? தேடியும் கிடைக்கலனா இங்க இருக்கிறவங்க யாரோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். சஞ்சய், சஞ்சய், என்ன பேசுற நீ? ஆமாமா, இல்லனா வேற எப்படி செயின் காணாம போயிருக்கும்? டேய், இப்ப என்னதான்டா பண்ணுங்கற? சொல்லு சஞ்சய், என்ன பண்ணணும்ன்ற? எல்லாரையும் செக் பண்ணணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வந்து
எங்களே திருடன்னு சொல்லுவ? எங்களை பார்த்தா உனக்கு திருட்டு போய குடும்பம் மாதிரி தெரியுதா? ஏங்க திருட்டு போனதை சொல்றதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவாங்க. ஒண்ணு யார் எடுத்ததுன்னா அப்புறம் வேற எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எல்லாமே தப்பா தான் பேசுற. ஏங்க நகை திருடு போனதுக்கு அப்புறம் வேற எப்படி பேசுறது? ஒண்ணு எல்லாரையும் செக் பண்ணணும், இல்ல இந்த இடத்துக்கு போலீஸ் வரணும். சண்முகம் அண்ணே, இதுக்கு தான் எங்களை வர சொன்னீங்களா? வர சொல்லி அவமானப்படுத்துறீங்களா? என்ன இந்த பையன் பேசிட்டே இருக்கான், நீங்க அமைதியா இருக்கீங்க? அம்மா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. இதுக்கு தான் சொன்னேன் ரெண்டாம் தரமா வேணான்னு. இவன் லட்சணம் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு போல. என்ன சொன்ன? சஞ்சய் மாமா. டேய் சஞ்சய் விடுடா. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விடுங்க பீமாய். ஏய் என் மேல கை வச்சா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் அப்புறம் அடிக்காம என்னையா பண்ணுவான்? நீ என்ன வார்த்தை பேசுன? உன் மகன் தான் யாரு என்ன தெரியாம வார்த்தை விடுறான். யோ நீ தான் ஏன் அப்படி பேசுற? நானா? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப தான் பேசுற. எங்க குடும்பத்தை பத்தி பேசினா அவன் சும்மா இருப்பானா? என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன்டா. யோ அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.